இல்ல அதாவது நவநீத் விட்ட பாயிண்ட்ல இருந்து நான் தொடர்றேன். அதுக்கப்புறம் சரவணன், அதுக்கப்புறம் சபீர் அவர்கள் பேசினது, அப்புறம் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் பேசினது. நான் வரிசை எனக்கு ஒரு 3-4 நிமிஷம் மட்டும் டைம் வேணும். அவர் நவநீத் சொன்னது, நவநீத் சார் நீங்க கூட்டல் பெருக்கெல்லாம் பண்ணவே தேவையில்ல, நானே அந்த டேட்டா சொல்லிடுறேன். உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் 257 சீட்டு. அதுல நாங்க வாங்கின சீட்டு 224. போதுமா? அடுத்தது வந்து இது ஐ திங்க் சரவணனும் இது வந்து அக்ரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 224 சீட்டு சார் வாங்கினது 2019. நவநீத் அதுதான் சொன்னாரு. அதுதான் 257 வாங்கிடுவீங்க. ஒருவேளை மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா கண்டிப்பா சரவணன் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. அதாவது 4ஆம் தேதி நம்ம முழு நாள் நானும் நீங்களும் உட்காந்துதான் முழு நாள் ஜூன் 4 வச்சுக்கலாம். 4ஆம் தேதி 12 மணிக்கு மேல யார் ஸ்டுடியோ வர மாட்டீங்க அப்படின்னு யோசனை வேற ஓடிட்டே இருக்கு. யார் வருவா சார்? அப்படி கிடையாது. அது நான் வருவேன் சார், நான் வருவேன். ரைட் 12 மணி வரை கூட வருவேன். நோ ப்ராப்ளம். அடுத்தது வந்து சரவணன் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னாரு. 2014 2019 அமித்ஷா வந்து என்ன பண்ணாருன்னு. 2014 உத்தரப்பிரதேசத்தோட இன்சார்ஜா இருந்தார். 80 சீட்டுகள், அங்க 72 சீட்டுகள் வந்து பாஜக ஜெயிச்சது. 2019 அவர் வந்து எங்களுடைய தேசிய தலைவர் 303, நாங்க 303 சீட்டு பாஜக மட்டும் தனித்தா வந்துச்சு. சோ நான் வந்து சாணக்கியா அப்படின்னு சொன்னது வந்து காரணம் இல்லாம நான் சொல்லல. ஏன்னா அது வந்து அவருடைய கணிப்புகள் தவறா இருக்குன்னு சபீர் உதாரணங்கள் சொல்றாரு. மேற்கு வங்கத்துல சபீர் சொன்னதிலே வந்து நான் வந்து ஒரு கருத்து வந்து எங்க பார்ட்டியோட மிஷனரிய பத்தி அவர் பேசினார். கரெக்டான பாயிண்ட் அவர் பேசினார். இன்னைக்கு வந்து எந்த பார்ட்டி, இன்னைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் இப்பதான் பார்ட்டி ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே உங்களோட ப்ரோக்ராம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். 300 அதாவது வருஷம் பூரா எந்த நாள்லயும் ராத்திரி 12 மணி 1 மணியா கூட பாஜகவோட ஹெட் குவார்டர்ஸ் போங்க, ஒரு ஜெனரல் செக்ரட்டரி அங்க உட்கார்ந்து இருப்பார் டியூட்டி போட்டு. அதாவது எந்த ஒரு கட்சியிலும் இல்ல, காங்கிரஸ் கட்சியில 5 மணிக்கு பிறகு கேண்டீன் கூட மூடிட்டு போயிருவாங்க. ஆனா பாஜக மட்டும்தான் எந்த வருஷம் பூரா வந்து எல்லா நாளுமே ஜெனரல் செக்ரட்டரி ராத்திரி 12 மணி 1 மணி 2 மணி இருப்பாங்க. அதனால்தான் இன்னைக்கு நாங்க வந்து அப்படியே ஜெயிச்சுட்டு வரல, எங்களுடைய மிஷினரி அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காது. இன்னொரு பொலிட்டிக்கல் விமர்சனத்தை பிரியா காந்தி வைக்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய பணக்கார கட்சியா பிஜேபி மாறிடுச்சு 10 வருஷத்துல. நாங்க 50 வருஷம் இருந்தோம், எங்களால அப்படி ஆக முடியல அப்படிங்கிறாங்க சார். அதாவது அவங்க வந்து ஓகே, இதுல வந்து நன்கொடை கொடுக்கறாங்க. அந்த நன்கொடை வாங்குறதுல என்ன தப்பு? இவங்க வாங்கலையா? இவங்க வந்து 10 வருஷம் இருந்தாங்க. UP 1 UP 2 நான் லிஸ்ட் போட்டு கட்சியுடைய வருமானம் வருதுன்றாங்க. இல்ல, அதாவது நன்கொடை கொடுக்கிறது, ஈவன் மைக்ரோ டொனேஷன் கூட நாங்க வந்து 18 கோடி பேர் வந்து எங்களுடைய மெம்பர்ஷிப் சார். எங்களோட மைக்ரோ டொனேஷன் 2000 ரூபாய் நாங்க கொடுத்தோம்னா எத்தனை கோடி ரூபாய் போய் சேரும்? இவங்கள்ட்ட அப்படி இல்ல. ஏன்னா இவங்களுடைய பணம் எல்லாமே வாங்கினத 10 வருஷம் வாங்கினத அவங்க குடும்பத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க, கட்சிக்கு யூஸ் பண்ணல. நான் இன்னொன்னு சொல்றேன் சார். சார் ஒரு நிமிஷம் ஒரு அவசரப்படாதீங்க. எங்க பார்ட்டி ஆபீஸ்ல உள்ள லைன்ல தான் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் லேண்ட் அலாட் ஆச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அலாட் பண்ண லேண்ட்ல இதுவரை கட்டணம் கட்டல. அதே லைன்ல திமுக இருக்குது. அந்த திமுகவுடைய கட்டடத்துல லைட் போடுறது கூட ஆள் இல்ல. இன்ஃபேக்ட் நான் கூப்பிட்டு உங்களுடைய தலைவர்கிட்ட சொன்னேன், எங்க அங்க உள்ள கலைஞர் படத்துக்கு முன்னாடியும் அங்க உள்ள பெரியார் படத்துக்கு முன்னாடியும் அங்க உள்ள அண்ணா படத்துக்கு முன்னாடி லைட் போடுறது கூட யோக்கியம் இல்லையான்னு. அதுக்கப்புறம் இவங்களுடைய திமுகவுடைய ஆபீஸ வந்து லைட் போடுறது கேஸ் பண்ணாங்க. சரவணன், தெரியாம நீங்க பேசாதீங்க. நான் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு அசிங்கமா கூப்பிட்டு ஆடம்பரமா இருக்கு டெல்லியிலன்னு சொன்ன விமர்சனத்தை வச்சதும் பிஜேபி தான். அதாவது இல்ல இல்ல உங்களுக்கு அசிங்கம், அதை நான் சொன்னேன். எந்த எம்பி கூப்பிட்டு
லைட் என்ன பிரச்சனை உங்க தலைவாங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க அங்க லைட் எரியுதா லைட் இல்லையா நீங்க கரண்ட் கட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு தெரியல பாஜக கரண்ட் கட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல எங்களுக்கு சரி, விவாதம் நான் என்ன பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனையை பேசுங்க நீங்க வந்து தேவையில்லாத விமர்சனங்களை தவிர என்னைக்கு வந்து உங்களுடைய பில்டிங்கை இனாகுரேட் பண்ணிட்டு மூலா ஸ்டாலின் அடுத்த பாயிண்ட் சுருக்கமா சொல்லுங்க பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் வந்து 2-3 பாயிண்ட் சொன்னாரு. அதாவது வந்து அந்த வார்த்தை முஜ்ரா அப்படின்ற வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை கிடையாது. ஆக்சுவலி சொல்லுங்களேன் சார், இதுக்கு முன்னாடி யாராவது ஒரு அரசியல் தலைவர் இதற்கு முன்னால ஏதாவது ஒரு பிரதமர் இந்த வார்த்தையை சொல்லி யாரையாவது விமர்சனம் செய்திருக்காரா? தப்பு இல்ல. இல்ல தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? பேசுங்க, யாரையாவது ஒருத்தர் மேல பேசுங்க. உங்கள் மீது வழக்கு பாயுதா இல்லையா பாருங்க. நீங்க பேசுங்க. யாரையாவது முஜ்ரான்ற வார்த்தையை சொல்லி யாரையாவது விமர்சனம் செய்யுங்க. உங்கள் மீது வழக்கு பாய்கிறதா இல்லையா பாருங்க. நீங்க கைது செய்யப்படுவீங்களா இல்லையான்றத பாருங்க. பாருங்க, அதை பாருங்க, அப்புறம் பேசலாம். முஜ்ரா சரியான வார்த்தையா தவறான வார்த்தையா? ஆச்சாரி நீங்க நிறைய பண்ணுங்க. நான் திரு பீட்டர் போறேன். பீட்டர் உங்கள்ட்ட தான் வரேன். எஸ் ஓகே. கார்த்திகை செல்வன் அதாவது பீட்டர் அல்போன்ஸ் வந்து முஜ்ரான்ற வார்த்தையை பேசினார். நான் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு என்னுடைய டியூட்டி. அதை நான் வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து செஞ்சே ஆகணும். முஜ்ரான்ற வார்த்தை முகலாயர் மன்னர்கள் நவாபுகள் இருந்த சமயத்துல அவங்களுடைய அரண்மனையில நடந்த ஒரு நடனம். அது வந்து எதுவும் வல்கரால நடக்கல. அவர் வந்து பார் டான்ஸ் அப்படின்ற வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாரு. அது மாதிரி கிடையாது. ஆனா அந்த இடத்துல எதுக்காக அந்த வார்த்தையை யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, பீகார் மாநிலத்துல ஒரு முஸ்லிமுடைய ஓட் பேங்க மட்டுமே கவரும் விதத்துல அங்க உள்ள ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சுக்கிட்டு அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அதுக்காக அவங்க முன்னாடி கூட ஒரு நடனம் ஆடுற அளவுக்கு கூட இவங்க போறாங்கன்றதான் சொன்னாரே ஒழிய அந்த இடத்துல அது ஒரு பார் டான்ஸோ அல்லது ஒரு வல்கரான வார்த்தையோ கிடையவே கிடையாது. அது என்னங்கறத நான் வர திரு பீட்டர் பேசு.